ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 205 பார்க்க போறோம். நாமே அந்த வேவர் எங்க தானே விட்டுன்ட்டு தேடும் போது கிடைச்சிருக்கோம். சஞ்சய் நாத்திக்கு அவங்களும் பொக்கிஷத்தை எடுத்து இருந்தா அப்படியே ஷிப்புக்கு திரும்ப வந்துட்டு இருப்பாங்களேன்பா. நாம இதை ப்ளூ சீலையும் ஓட்ட முடியும்லன்னு ரியலைஸ் பண்ணும் போது சாஞ்சி வந்து வண்டியில ஏறி நம்ம கிளம்பலான்பா. வந்து கெட்டியமா புடிச்சுக்கன்னு சொல்லும் போது சாஞ்சிலாம் மண்டிட்டு லாஃபிங் புத்தா மகிமையான்ட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து நாமி பின்னால கட்டி பிடிச்சிப்பான். நாமி நகரவே முடியாத அப்பெல்லாம் புடிச்சுக்கிட்டான்ட்டு அடிச்சிருப்பா. சாஞ்சி எதுக்கும் சிம் பண்ணுவான். நாமி டைட்டா புடிச்சுக்க ரோமியோ வேகமா போறோம்ட்டு பறந்துருப்பா. இந்த இடத்துல த ஒன் ஃபெல் ஸ்வூப் பிளான் ஜானதன்ஸ் ஷோர் ஃபயர் சீக்ரெட் டாக்டிக்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. அந்த பக்கம் பொக்கிஷத்தை தேடி போய் கதை பண்ணிக்கினா அங்க ஒரு ஃபிஷ் டிராயிங் இருக்கும். ஆக்சுவலா இந்த ஃபிஷ் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். இந்த ஃபிஷ் நேம் யாரு கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். லோஃபினாத்துக்கு இந்த ஃபிஷோட டிராயிங்க்கு பதிலா ஃபிஷ் இருந்தா நல்லா இருந்திருக்கும், சாப்பிட்டுக்கலான்பா. ஓ சப் இந்த நிலமையில கூட சோறாடான்பா. ராபின் கிட்ட மறைன சேர்ந்தவங்க நீங்க மேப்பை தூக்குனதுமே பிளான் மாத்தியாச்சுன்பா. ராபினும் அந்த ஆள் மோசம் தான்பா. யூனிட் லீடர் இதுக்கப்புறம் தப்பிச்சுலாம் ஓட முடியாதுன்பா. ஓ சப் ஏற்கனவே லூஃபி அண்ட் ஜோரோ நாள மட்டுமே இவங்களை சமாளிக்க முடியலன்னு யோசிச்சுட்டு அப்ப அவங்களே வந்து நம்மளை காப்பாற்ற வைக்க வெயிட் பண்றதான்பா. ராபின் அதெல்லாம் கிடையாது, அந்த பக்கமே ஆட்கள் இருப்பாங்க. இப்ப நம்ம இங்க இருந்து வெளியே போற மேட்டர் ஆஃப் டைம்ல தான் இருக்குன்பா. லூஃபி இங்க தங்கம் இல்லைன்னா வேற எங்க இருக்கோ போய் தேடி எடுத்துக்கலான்பா. உசப் சொல்றது ஈஸி தான்டான்ட்டு முதல்ல இவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் டோர் ஓபன் பண்ணிட்டு போகணும்டான்பா. ஜோரோ அதுக்கு என்னன்பா. லூஃபி எந்திரிச்சிட்டு நம்ம இங்க இருந்து போயே தீருவோன்பா. யூனிட் லீடர் நேவரோனோட பேரால கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் தோக்கடிப்போன்பா. கன்ச பாயிண்ட் பண்ணவும் இந்த பக்கம் ஃபைட் பண்ண தயாரா இருப்பாங்க. உசப்னா ஹெல்ப்லெஸ்ஸா இருக்க என்ன பண்றதுன்பா. திடீர்னு பார்த்தா இந்த இடமே அதிரும். உசப் என்னடா ஆச்சுன்னு எந்திரிச்சு பார்ப்பான். பார்த்தா மேஜர் ஷெஃபர்ட் வந்திருப்பான். உசப் பார்த்ததும் கொண்டாரியானவன்பா. யூனிட் லீடர் முதல்ல இங்க உனக்கு வரக்கு யாரா பர்மிஷன் கொடுத்தான்னு சத்தம் போடுவான். ஷெஃபர்ட் நம்ம மேஜர் ஷெஃபர்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா கூடவே நாங்க வரக்கான அனுமதியை கமாண்டர் தான் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் வேலையை நான் பாத்துக்க, நீ கிளம்புன்பா. லோஃபி அவனை பார்த்ததும் உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. நீ ஜோரோ வந்து உசாப் கூட ஜெயில இருந்தவன் தானே, நீ என்னடா இவங்களுக்கு உத்தரவுலாம் கொடுத்துட்டு இருக்கேன்பா. உசாப் கொண்டாரியனோ எப்படி கஷ்டப்பட்டு தப்பிச்சின்னு கேட்பான். ராபின் நல்லா இருப்ப போலன்பா. ஷெஃபர்ட் நீங்க எனக்கு பண்ண காரியத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செய்யறான்டான்பா. இந்த பக்கம் இருக்க யூனிட் லீடரும் உங்களோட அந்த படை வச்சுலாம் உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்பா. ஷெஃபர்ட் எனக்கே சொல்றியா, உங்களோட நெவரன் படம் தாண்டா இருக்கலே கேவலமானது. எங்களோட HQ எலைட் மெம்பர்ஸ்ல உங்களை அசால்ட்டா காலி பண்ணிடுவாங்க. இதுக்கு மீறி என்கிட்ட பேசினா கோர்ட் மார்ஷல் வரும்பா. யூனிட் லீடரும் கம்முன்னு சல்யூட் பண்ணிட்டு நின்னுப்பாரு. லோஃபி பேசி முடிச்சாச்சான்னு கேட்பான். ஷெஃபர்ட் வந்து உனக்கு காலி பண்றான்பா. டக்குன்னு சொடக்கு போட்டு சி ஈகிள் டேலன் த ஈகிள் லான்ச்சரா எடுப்பான். இது புதுசா வந்தது, எங்க வேணாலும் கொண்டு போலாம். அதெல்லாம் தாண்டி வார்ஷிப்ல பெரிய சைஸ் கேனன் யூஸ் பண்றோம்ல, அதை விட பல மடங்கு பஞ்சஸ் செலுத்துற போல இருக்குன்பா. இதை கேட்டா எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்க. உசாப்லாம் பயந்து உள்ளே போயிருப்பான். ஜோரோ இப்ப இதுக்கு என்ன பண்ண சொல்றேன்பா. லோஃபி அதையும் ஒரு கை பாக்குறான்பா. ஷெஃபர்ட் உன்னை காலி பண்றேன்ட்டு சுட்டுருப்பான். பார்த்தா பின்னால போய் வெடிச்சிருக்கும். உசாப் சூப்பரா கொண்டாரியானோன்பா. இப்பதான் கூட இருக்கவன் சார் பேக்வர்ட்ஸ்ல பிடிச்சிருக்கீங்கன்பா. எல்லாம் கடுப்பா இருப்பானுங்க. இதுக்கப்புறம் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு அட்டாக் பண்ணலான்னு பாப்பான் ஷெஃபர்ட். இந்த பக்கம் நம்ம ஆளுகளும் ஃபைட் பண்ண தயாரா இருப்பாங்க. ராபின் அவளோட கைகளை பயன்படுத்தி அப்படியே அவனை பசுக்காவை திருப்ப வச்சு எல்லா பக்கம் சுட வச்சுட்டு கடைசியா கிரவுண்ட் பக்கம் திருப்பி சுடுவா. ஷெஃபர்ட்ல வேணான்னு அலறுவான். பட் ஒன்ஸ் ஃபயர் ஆகவும் மேல தெரிச்சிருப்பான். உசாப் கொண்டாரியானோ வேற மாதிரிடான்பா. ஜோரோ இவன் ஏன்டா இதை எடுத்துட்டு வந்தான்பா. உசாப் ஸ்பெஷல் மொபைல் யூனிட் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்பா. ராபின் அப்புறம் என்ன போலாமான்னு கேப்பா. லோஃபி அதே தான் தங்கத்தை தேடலான்ட்டு ஓடுவான். உசாப் பெருங்கடான்ட்டு ஓடுவான். ஷெஃபர்ட் எந்திரிச்சிட்டு டே ஸ்ட்ராஹட்ஸ் உங்களை விட மாட்டேன்பா. உசாப் தெரியாம இடிச்சிட்டு சாரிடா கொண்டாரியானோன்ட்டு போவான். யூனிட் லீடர் அவங்களை தப்பிக்க விடாதீங்கன்னு கத்துவான். லோஃபி தங்க வேற எங்கடா இருக்குன்பா. ஜோரோ எனக்கு என்ன தெரியும்பா. இதுக்கப்புறம் நாமி செக்யூரிட்டி டைட்டா இருக்கிறத நோட் பண்ணுவா. சாஞ்சி இந்த ராத்திரி பொழுதுவும் கூட தனிமையிலன்பா. நாமி சாஞ்சின்பா. சாஞ்சி இந்த ராத்திரி அற்புதமா இருக்குல்லன்பா. நாமியும் சாஞ்சின்பா. சாஞ்சி இது ஃபென்டாஸ்டிக்கா இருக்குங்க போது நாமி வாயில அடிச்சு சத்தம் போடாத. அதெல்லாம் தாண்டி மெரின் மெம்பர்ஸ் எதுக்காக செக்யூரிட்டி ஃபுல் டைட்ல வச்சிருக்காங்க. ஒருவேளை நம்ம இன்னும் இங்கதான் இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியுமா என்ன? இதெல்லாம் தெரிஞ்சும் சும்மாவா கொண்டிருப்பாங்கன்ட்டு யோசிப்பா. அப்படின்னு அந்த பக்கம் திரும்ப போய் பிளான் போடலாம் சேஃபான இடத்துலன்பா. உசாப் இங்க சேஃபான இடம்பா. லோஃபி நானும் சாஞ்சி இந்த கிச்சனுக்கு போயிடலான்பா. ஜோரோ அங்கதாண்டா ஏகப்பட்ட மரைன் சாப்பிடவே வருவாங்கன்பா. உசாப் அப்படியேப்பட்ட டேஞ்சரான பிளேஸ் எல்லாம் போக முடியாது. இல்ல ஒருவேளை இனிமே இதே போல யோசிச்சான்பா. லூஃபி அப்ப முடிவாயிருச்சு, வாங்க சாப்பிடற இடத்துக்கு போலான்பா. ஜோரோ அண்ட் உசாப் முடியாதுன்பாங்க. இதுக்கப்புறம் சாப்பரை காட்டுவாங்க. டேய் நீ பைரட்ரா, ரொம்ப வளர்ந்துட்ட, நீ அதை கண்டு பயப்படக்கூடாதுரான்பா. நாமி வந்துட்டு சாப்பருங்கவோம். சாப்பர் நாமி வந்துட்டியா, நான் அப்படியே தனிமையில இருந்தன்பா. நாமி லூஃபியும் மத்தவங்களும் வந்துட்டாங்களான்னு கேப்பா. சாப்பர் இன்னும் வரல, நான் தனிமையிலேயே இருக்கேன்பா. சாஞ்சி கண்டிப்பா ஏதாவது ஆயிருக்கணும்பா. நாமி தங்கத்துக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்பா. சாஞ்சி இருக்கலாங்கவோ. நாமி நான் போய் செக் பண்ணணும்பா. சாஞ்சி 2வது டேட் போறமாட்டு எக்ஸைட்டடா இருப்பான். நாமி நீ ஷிப்ல ஏறான்ருவா. சாப்பர் ஹாப்பியா இருப்பான். நாமி இதுக்கப்புறம் வேவர்ல வரப்ப வால்ட்டுக்கு இந்த வழியா போனதான பக்கம்ட்டு வந்தாங்கன்னு செக் பண்ணுவா. பட் அங்க யூனிட் லீடர் ஸ்ட்ராஹட்ஸ் மலை பக்கம் போயிருக்கணும், எல்லாரும் சலவா போட்டு தேடுங்கன்பா. நாமி இதெல்லாம் நோட் பண்ணிருப்பா. ஷெஃபர்ட் நூல் அலையில தப்பிச்சு போயிட்டானுங்க. கண்டிப்பா வால்ட் எம்டியா இருந்தனால போகவெல்லாம் மாட்டாங்க, திரும்ப வருவாங்கன்பா. டக்குன்னு மேல பார்க்கவும் நாமி நம்மளதான் பாத்துட்டானு பயந்துருப்பா. ஷெஃபர்ட் இதெல்லாம் நடக்கும் எனக்கே தெரியும், அடுத்த கட்ட பிளானுக்கு போலான்ட்டு சிரிச்சுட்டே கிளம்பி இருப்பான். நாமி என்ன அந்த
வால் ட்ராப்பா? அப்ப தங்கத்தெல்லாம் கொண்டு போய் எங்க வச்சாங்கன்னு யோசிப்பா. இதுக்கப்புறம் லூஃபி சாஞ்சி இந்த இடத்துக்கு லூஃபி கூட்டிட்டு போலான்னு பாப்பான். பட் அது வந்த போலவே இருக்காது. கேள்வி கேட்க ஆரம்பிக்கவும் லூஃபி இங்கதான்டா எங்கேயோ இருந்துச்சுன்பா. ராபின் மேப் படி பார்த்தா அது மெடிக்கல் வார்டுன்பா. உசப் ஏதோ சத்தம் கேக்குது, பொறுமையா இருன்பா. இதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ரூம்ல காது வச்சு கேட்டா கொபோட்டோ மெக்கையாவுக்கு மருந்து கொடுப்பா. பட் இது கேவலமா இருக்கு, குடிக்க மாட்டேன்றவாரு. உசாப்பன் ராபின் இது அந்த பெருசும் அவரோட பொண்ணு அந்த டாக்டர் உண்பாங்க. இதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்லவும் என்ன தங்க உங்க ஷிப்ல இல்லையான்பா. ராபின் இங்க வால்ட்லயும் இல்லைன்பா. உசாப் பெருசு நீயும் இந்த பொண்ணும் அப்பா பொண்ணுங்கிறத என்னால நம்பவே முடியல. அப்புறம் உனக்கு என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்பான். மெக்காயோ இந்த மருந்து குடிச்சா வேற என்ன மருந்தையா வேணும்பா. கொபோட்டோ அந்த பாட்டில புடுங்கிட்டு அப்ப அங்க மெடிக்கல் வார்டுல தண்ணி அடிக்கிறதோ ஸ்மோக் பண்றதோ ஆகாதுன்பா. மெக்காயோ ஒரு துளின்பா. கொபோட்டோ முடியாதுன்றவா. உசாப்பியோ உன் பொண்ணு சொல்றது கேளு, அட்லீஸ்ட் டாக்டரானாவது பேச்ச கேளுன்பா. மெக்காயோ என்ன உங்களை கஷ்டப்பட்டு காப்பாத்தி விட்டா திரும்ப லெக்சர் எடுக்க வந்திருக்கீங்களாடா, அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு தங்கம் என்ன அவ்வளவு தேவையான்பா. லூஃபியாமா கண்டிப்பா எங்களுக்கு அந்த தங்கம் வேணும்பா. கொபோட்டோ ஏதாவது கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பாங்களா இருக்கும், எங்கன்னு சொல்லுங்கப்பான்பா. மெக்காயோ நீ பேசாதமான்பா. உசாப் நாங்க அந்த தங்கத்தை சேவ் பண்ணி வச்சதுன்பா. அந்த ஆள் சேவிங்கான்கவும் உசாப் மேரியை சரி பண்றதுக்கு தான் அந்த பணத்தை சேர்க்கிறோன்பா. மெக்காயோ பைரட்ஸ் எல்லாம் நம்ப முடியாதுன்பா. உசாப் நீ நம்பரையோ இல்லையே, மேரியை சரி பண்ண வேண்டாமா நாங்கன்பா. ரெண்டு பேத்துக்கும் முட்டிக்கும். கொபோட்டோ அதை நான் நம்புறேன், ஏன்னா அவங்களுக்கு ஷிப் மட்டும் கிடையாது அவங்க வீடுன்னு சொன்னாங்களன்பா. மெக்காயோ அப்படின்ட்டு சிரிச்சுட்டு கிளம்பி இருப்பாரு. இதுக்கப்புறம் கோல்டு இருக்க பாதையை காட்டவும் உசாப் இது பாதை மாதிரி இல்ல பரங்கி மலை மாதிரி இருக்குன்பா. லூஃபி தேங்க்ஸ் சொல்லிட்டு மேல ஏற ஆரம்பிச்சிருப்பான். உசாப்பும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பும் போது மெக்காயோ உசாப் கிட்ட இங்க பாருங்க எங்க கமாண்டர் நல்லா மீன் பிடிப்பாருன்பா. உசாப் ஆமான்லன்பா. மெக்காயோ அதனால உங்க கண்ணுல படுற மாதிரி தான் தங்கத்தை வச்சிருக்கணும், ஜஸ்ட் பொறி வச்சு பிடிக்கிற மாதிரின்பா. ஒன்ஸ் லூஃபி கூப்பிட்டதும் மெக்காயோ சரி கிளம்புன்றுவாரு. உசாப் சரி தேங்க்ஸ்ன்ட்டு டே வெயிட் பண்ணுங்களான்ட்டு பின்னாலே ஃபாலோ பண்ணுவான். மெக்காயோ மனசுக்குள்ள கண்டிப்பா நேவரோன்ல இருந்து மட்டும் உங்களை தப்பிச்சு போக விட்டா இந்த மொத்த இடத்த சேர்ந்து எங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை, இருந்தாலும் கிரேசியான ஸ்டஃப் பண்ற மாதிரி யோசிப்பாரு. ராபின் அந்த பக்கம் பிளான் போடாமே வந்துட்டோன்பா. உசாப் நம்ம பாட்டுக்கு எய்ம்லெஸ்ஸா தங்கத்தை தேடிட்டு போயிட்டே இருக்கணும் போல என்பா. சோரோ டக்குன்னு கத்தியில கை வைப்பான். உசாப் என்னடா ஆச்சுன்னு கேட்பான். சோரோ ஏதோ சத்தம் கேட்டுச்சு, ஒரு வேளை அது என்னோட இமேஜினேஷனா இருக்கலான்பா. ராபின் இல்ல எனக்கும் அந்த சத்தம் கேக்குதுன்பா. உசாப்பு சத்தத்தை கேட்டு என்னடான்னு பாப்பான். பார்த்தா நாமி தான் வேவர்ல வருவா. நாமி கிட்ட விஷயங்களை சொல்லவும் நாமி ஓ டாக்டர் கபோட்டாவை பார்த்து பேசிங்களான்பா. உசாப் தங்கம் எங்க இருக்குன்னே தெரியன்பா. லூஃபி தூக்கமா வருதுன்பா. ஜோரோ இப்படி வந்து பேசிட்டு இருந்தா மாட்டிப்போன்பா. நாமி வேற ஏதாவது வால்ட் இருக்கான்னு கேப்பா. ராபின் அதை தேடி போனா அதுவும் கண்டிப்பா ட்ராப்பா தான் இருக்குன்பா. உசாப் ஆமா பெருசும் பொரிய பத்தி ஏதோ சொல்லுச்சேன்பா. நாமி என்னன்னு கேப்பா. உசாப் சரியா தெரியலையன்ட்டு யோசிப்பான். இதுக்கப்புறம் விஷயத்த சொல்லவும் நாமி புரிஞ்சுப்பா. இதுக்கப்புறம் நாமி அண்ட் ராபின் பேசலையே, அவங்க கடைசியா ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. இந்த நெவரனோட கமாண்டர் ஒரு ஃபிஷர்மேனா கண்டிப்பா அந்த கோல்டு அங்கதான் இருக்கும்பா. சோரோ என்ன சொல்ல வரேன்னு கேப்பான். நாமி கமாண்டர் ஃபிஷர்மேன்ல கண்டிப்பா பொரிய அவர்கிட்ட தான் வச்சிருக்கணும்ட்டு கிளைமேட் ஆக்ட வச்சு லூஃபி மண்டையில அடிப்பா. லூஃபி எதுக்கு அடிச்சின்பா. நாமி உனக்கு கமாண்டர் ரூம் எங்க இருக்குன்னு தெரியும்ல, அங்க என்ன கூட்டிட்டு போன்பா. லூஃபி சரிங்கவும். நாமி அப்ப நீங்க எல்லாருமே நம்ம ஷிப்புக்கு போயிருங்க, நானும் லூஃபி மட்டும் போய் ஒரு கை பாக்குறோம்பா. ராபின் நாங்களும் வரமேன்பா. நாமி வெவர்ல 2 பேர் தான் இருக்க முடியும்ட்டு. இதுக்கப்புறம் நம்மள எவன் பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன, நான் வெவரோட ஃபுல் ஸ்பீட்ல போறேன்பா. லூஃபி நான் எல்லாத்துக்கும் தயாரன்பா. நாமி இதுக்கப்புறம் வேகமா போகும்போது எல்லாரும் பைரட்ஸ் தானன்ட்டு சுட ஆரம்பிச்சிருப்பானுங்க. லூஃபி கிட்ட இடம் இருக்குன்னு கேட்கவும் லூஃபியும் அதோ அந்த பக்கம்பா. அந்த பக்கம் இருக்க மெரின் மெம்பர்ஸும் அவங்கள தப்பிக்க விட்டுறவே கூடாதுன்ட்டு சுட்டே இருப்பானுங்க. நாமி கமாண்டர் ரூம்குள்ளே வந்திருப்பா. பார்த்தா அந்த ரூம்ல இருக்க இன்னொரு மூலையில தான் தங்க இருக்கும். ஜானதன் எந்திரிச்சு சர்ப்ரைஸா இருக்கே, சூப்பரா தான் என்ட்ரன்ஸ் கொடுக்குறீங்கன்பா. நாமி அவன் தான் கமாண்டரான்னு கேப்பா. லூஃபி அவனே தான்பா. ஜானதன் இந்த வண்டி என்ன பார்க்க புதுசா இருக்கேன்பா. லூஃபி இது ஸ்கைல மட்டுமே இருக்க வண்டி, நாமினால மட்டும் தான் இதை ஓட்ட முடியும்பா. நாமி இதெல்லாம் அவன் கேட்டானான்னு கத்துவா. ஜானதன் நான் உன்னை மட்டும் தானே பார்க்கல, நான் உன்னை வரவே இருக்கிறேன். அப்புறம் நீங்க ஸ்ட்ரா ஹெட்ஸ் ரொம்பவுமே இம்ப்ரெசிவா இருந்தீங்க, பிரேவா போல்டா. பட் இந்த அவசரக்காரத்தெல்லாம் இல்ல இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. இந்த தடவை எந்த சோல்ஜரும் வந்து உன்னை காப்பாற்ற முடியாது லூஃபின்பா. நாமி ஒரு ஃபிஷர்மேன், அவரோட பொரிய காட்டி தானே ஆகணும். நீ அந்த தங்க எங்க இருக்குன்னு சொல்லு, இந்த ரூம்ல தான் இருக்கான்னு கேப்பா. ஜானதன் அதோ அந்த பக்கம் பாரு, நாமி இங்கதான் இருக்கான்னு கத்துவா. லூஃபி நம்ம தங்க மொத்தமும் இங்கதான் இருக்குன்பா. நாமி இது ஃபேக்கா ரியலான்பா. ஜானதன் இது பக்கா ரியல்பா. லூஃபி டக்குன்னு போய் செக் பண்ணுவான். நாமி தடுக்க பார்த்தோம். அங்க இருக்க தங்கத்தெல்லாம் தூக்கிட்டு இது நம்மளதே தான்பா. இதுக்கப்புறம் மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு வா நாமி நம்ம அங்க போலாம். அப்புறம் ஃபோர்ட்ரஸ் கை இப்படி கதவை உடச்சிட்டு வந்ததுக்கு மன்னிச்சுக்கன்பா. ஜானதன் உங்களை பொறி போட்டு புடிச்சிட்டு அப்புறம் போக விடுவானான்னு கேட்பான். அந்த பக்கம் மெரின் ஆபீசர்ஸோட தயாராயிருப்பாங்க. ஜானதன் அந்த பொண்ணு கிட்ட மட்டும் ரஃபா நடந்துக்க வேண்டான்பா. நாமி தேங்க்ஸ் சொல்லுவா. ஃபர்ஸ்ட் லூஃபி என்கவும் லூஃபியும் ஃபைட் பண்ண தயாராவான். பட் சீ பிரிசம் நெட்டை வச்சு பிடிச்சிருப்பாங்க. லூஃபி திரும்பவும் இதான்பா. இதுக்கு அடுத்து எல்லாத்தோட பார்வையும் நாமி கிட்ட போகும். நாமி மனசுக்குள்ள இந்த ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றதுன்ட்டு பயங்கரமா திங்க் பண்ணிட்டு ரெயின் டெம்போ ஸ்ப்ரிங்க்லர் பண்ணுவா. ஒருத்தருக்கும் ஒன்னும் புரியாது. இதுக்கப்புறம் நாமி கூல் பால் ஹீட் பால்லாம் பண்ணுவா. ஜானதன் ஹீட் பாலை தொட்டுட்டு வார்மா இருக்கேன்பா. நாமி நான் சாதிச்சிட்டேன்பா, டார்க் கிளவுட் வந்திருக்கும். எல்லாரும் என்னடா அதுன்ட்டு பாப்பானுங்க. நாமி இன்னைக்கான வெதர் என்ன தெரியுமா, கிளியர் ஸ்கைஸ் இருக்கும். அப்புறம் மழை பெய்யறதுக்கான சான்ஸே கிடையாது. ஆனா சில பக்கம் கருமேகங்கள் வந்து லைட்னிங் வருமேன்பா. ஜானதன் இது என்னன்னு கேட்கவும் நாமி தண்டர் போல்ட் டெம்போ பண்ணிட்டு ஒன்ஸ் எல்லாரும் தாக்குதலுக்கு உட்படுறப்ப அவ மட்டும் அப்படியே கீழே குனிஞ்சிருப்பா. இதுக்கப்புறம் நாமி லூஃபி எழுத்து போட்டு தங்க பையன் நல்லா பிடிச்சிக்க போலான்ட்டு கிளம்பி இருப்பா. ஜானதன் நான் பிடிச்ச மீனை விட்டுற மாட்டேன்ட்டு மீன் பிடிக்கிறவங்களுக்கு அழகே ஒரே இழுல தூக்குறது தான்பா. இதுக்கப்புறம் நாமி வேவர்ல வரப்ப லூஃபி கிட்ட ஏதாவது வாஷிப் தெரியுதான்னு கேப்பா. லூஃபி எதுவும் தெரியலையான்ட்டு டக்குன்னு ஐயோ நாமி அங்க ஒரு வாஷிப் வருது, மாட்டிக்க கூடாதுன்பா. நாமி மனசுக்குள்ள பார்க்க போனது வாஷிப் போலதான் தெரியுதுன்பா. உசாப் வந்தவங்களை நோட் பண்ணிட்டு இந்த பக்கம் வாங்கன்பா. நாமி பார்த்ததும் சாஞ்சி திரும்ப வந்துட்டியா, நீ ஓகேவான்னு கேட்பான். ஷெஃபர்ட் வந்துட்டு ஜானதன் கிட்ட ரூம்கே வந்து உங்களை
அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமா? அதுலயும் உன் கையில இருந்து தங்கத்தவ தூக்கிட்டு போயிருக்காங்கன்பா. ஜானதன் என் பார்வையில இருந்து அவங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது மேஜர்ன்பா. ஷெஃபர்ட் இதுக்கு முன்னாலேயே 3 தடவை தோத்து போயிட்டு பேச்சப்பாரு. பேசாம ஒண்ணு பண்ணு, கம்மனு போய் என் சேர்ல உட்காந்துக்க. எங்களோட லீடர்ஷிப் ஸ்கில் அண்ட் ஃபைட்டிங் ஸ்கில்ல பார்த்து கத்துக்கடான்பா. ஜானதன் நீங்க அப்ளை பண்ணாதே போதும்னு நினைச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன்பா. ஷெஃபர்ட் லாஸ்ட் டைம் நடந்தது கொஞ்சமா காம்ப்ளிகேட்டடா போச்சு. நான் ஏற்கனவே என்னோட ஸ்பெஷல் பைரட் சப்ஜுகேஷன் ஸ்குவாட் ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க மெயின் யூனிட்ல இருந்து தனின்பா. ஜானதன் அப்படின்னா உங்க ஆளுக்கு என்ன பண்றாங்கன்னு பாக்கலான்பா. இதுக்கப்புறம் பைன் பிக்ல இருக்க கேப்டனுக்கு கூப்பிட்டு ஸ்ட்ராஹெட்டோட ஷிப்பை பார்த்ததுமே சுட சொல்லுவான். அவனும் சரின்பா. இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவான் ஆம்பிஷ் பாயிண்ட் வந்தாச்சுன்னு. அந்த கேப்டன் பைரட் ஷிப்பை பார்த்ததும் சுட சொல்லுவான். ஷெஃபர்ட் இதுக்கப்புறம் எங்கிட்ட தான் அவங்க தப்பிக்க முடியாது. ஃபிஷர்மேனா அதெல்லாம் பார்த்து கத்துக்கன்பா. மீன்பிடி தூண்டில தொடப்போம் போது ஜானதன் அதெல்லாம் தொடாதீங்கன்பா. அப்புறம் அவங்களை எப்படி பிடிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா ஷெஃபர்ட் பைரட்ஸை பிடிக்க விதனும் வந்துட்டா. நான் இதை உனக்கு எப்ப வேணா கத்து தரேன்பா. ஜானதனும் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பைன் பீக்கு தானே ஆரம்பிச்சிங்க. அங்க இருக்கிறது வார்ஷிப் சரி, அதுக்கு பின்னால வரது என்ன? அது ஒன்னும் நேவரனோடது கிடையாது. அண்ட் அது ஒரு வார்ஷிப் போலவும் தெரியலின்பா. இந்த பக்கமும் ஒரு மெரைன் ஆபீசர் ரிப்போர்ட் பண்ண வருவான். வரது லேசா பார்க்க வார்ஷிப் மாதிரி இருக்குன்னு. கேப்டனே குழம்பிருப்பான், அதனடா லேசா பார்க்கன்னு. நம்ம அழகு அப்படியே அந்த மெரைன் ஷிப்போட வேஷத்தை கலைச்சிட்டு எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கு தேங்க்ஸ்ன்ட்டு போவானுங்க. கேப்டன் அவங்களை தப்பிக்க விட்டுறக்கூடாதுங்கும் போது இந்த பக்கம் இருக்க மெரைன் ஆபீசர்ஸா அதை விட பெரிய பிரச்சனைன்பா. பார்த்தா அந்த பக்கம் டேமேஜ் பார்ட்ஸ் வந்து மோதி இருக்கும். ஷெஃபர்ட் தான் செம கடுப்புல இருப்பான். ஜானதன் ரொம்பலாம் கோவப்படாதீங்க, அவங்களால தப்பிச்செல்லாம் போக முடியாது, எப்படியும் வலையில மாட்டுவானுங்கன்பா. ஷெஃபர்ட் வலையான்பா. ஜானதன் நெவரன்ல 9 மணிக்கு அது அதோட கூர்மையான நகங்களை யூஸ் பண்ணும். அண்ட் அதுதான் இறுதி. இது ஒரு நேச்சுரல் ட்ராப், அதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்பா. லூஃபி தப்பிச்சாச்சுன்பா. ஊசப் தங்கமும் கிடைச்சாச்சுன்பா. சாப்பர் சூப்பர்னு கத்துவான். லூஃபி சீக்கிரட்டுக்கு போய் தப்பிச்சிடலான்பா. ஜோரோன் சாஞ்சியும் சரிம்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. கடைசியா ஃபேர்வெல் நேவி ஃபோர்ட்ரஸ் தி லாஸ்ட் பேட்டில் ஃபார் எஸ்கேப்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.